தன்னிலை அறிதல் என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் ஆசான் மாணாக்கர் கூட்டமைவினருக்கு எடுத்த உறவின் ஆளுமை பாடம் வகுப்பு 3. அனைவருக்கும் வணக்கம். உறவின் ஆளுமை எனும் தொடர் வகுப்பின் 3வது பாடம் தன்னிலை அறிதல். எந்நிலை ஈவும் அற்றாள் நோக்கின் தன்னிலை யாதென தெள்ளென தோன்றும். இதுதான் இலக்கணம். எந்நிலை ஈவும் அற்று ஆள் நோக்கின் என்பதனை முதலில் விளக்குவோம். அதற்கு உரிய நுட்பச் சொல் ஈவு. இந்த சொல்லில்தான் மறைமொழிக்குரிய நுட்பம் இருக்கிறது. ஈ எனப்படுவது ஓரெழுத்து ஒரு மொழி. அது வழங்குதல், வழங்கிக் கொண்டே இருத்தல் என்ற பொருள் கொண்டது. வழங்குதலை விட ஈ எனும் சொல்லுக்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. அது தேவையினை உணர்ந்து நல்குதல் என்றாகும். ஆகவேதான் இறைவனுக்கு ஈசன் எனும் திருப்பெயர் ஒன்றும் இருக்கிறது. கேட்டு கொடுப்பதில்லை, அவன் உணர்ந்து வழங்குகிறான், நல்குகிறான். ஆகவே அவன் ஈசன். ஈதல் எனும் சொல்லும் அவ்வாறானதே. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் வினையினை குறிப்பதுதான் ஈதல் எனப்படுவது. ஈவு எனும் சொல் ஒரு பற்றாக்குறை இருக்கும் பொழுது அதனை நிரப்புதலை குறிக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை நிரப்புவதை குறிக்கும். தேவை எழுகையில் அதனை நிரப்புவதை குறிக்கும். அது ஈவு. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தேவைகளுக்கு அப்பாற்பட்டது. அது ஈவு என்று ஈரெழுத்து ஒரு மொழியாக வளர்ச்சி அடையும் போது இட்டு நிரப்புதல் என்று ஆகும். ஒன்றுக்கு நிகராக இன்னொன்றை இட்டு நிரப்புதல் என்பது ஈவு. ஒன்று இல்லை, அதற்கு நிகராக அல்லது மாற்றாக அதற்கு ஒப்பாக இன்னொன்றை இட்டு நிரப்புதல், அது ஈவு. இந்த நுட்பம் விளங்கினால்தான் மறைமொழி தெளிவாகும். எந்நிலை ஈவும் அற்றாள் நோக்கின். எந்த நிலை ஈவும் அற்று ஆழ் நோக்கின், ஆழ்ந்து, ஆழத்தை, ஆழத்தில் என்றெல்லாம் பொருள் தரும். ஆழ் நோக்கு என்பது இந்த 3 பொருளையும் உள்ளடக்கியது. அற்று ஆழ் நோக்கின். இந்த முதலடி எந்த நிலை ஈவும் அற்ற நிலையில் ஆழ்ந்து நோக்கினால் என்ற கருத்தை முன்வைக்கிறது. ஒருவர் தன் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய ஆழத்தை நோக்க வேண்டும். ஆழத்தை நோக்குதல் எனப்படுவது எந்த புற துணையும் இல்லாமல் நிகழ வேண்டியது.
புறத்துணையுடன் ஆழ் நோக்கும் போது அத்துணையின் சார்பு, உணர்ச்சி, அறிவு, வழிகாட்டல் அல்லது வழிமறித்தல், திசை காட்டுதல் அல்லது திசை திருப்புதல் இவையாவும் இருக்கும். மெய்யான ஆழம் எது என்பதனை அறிந்து கொள்ள இயலாது. தன்மூச்சை நம்பி ஆழத்திற்கு பாய்பவர்தான் தனக்குரிய ஆழத்தை காண்பார். புறப்பொருட்களையோ பிறரையோ நம்பி ஒருவர் எவ்வளவு ஆழத்திற்கு சென்றாலும் அது அவருக்குரிய ஆழம் அல்ல, அப்பொருள் காட்டும் ஆழம் அல்லது அப்பயணத்திற்கு துணையாக இருந்தவர்களுடைய ஆழம். எண்ணிலை ஈவும் அற்று ஆழ்நோக்குதல் என்பது தன்னை அறிந்து கொள்ள விழைபவர் தன்னை பற்றிய மிகையான கருத்துகள், குறை கருத்துக்கள், பெருமிதம், குற்ற உணர்ச்சி, கழிவிறக்கம் உள்ளிட்ட எதனையுமே உயிர்ப்போடு வைத்திருக்காது அவை யாவற்றையும் அற்றுப்போகச் செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறது. அவற்றை பொசுக்கிவிட வேண்டும். எண்ணிலை ஈவும் போக வேண்டும். ஒருவர் தான் பரிவுக்கு உள்ளாகும் நிலையில் இருப்பதாக கருதுகிறார் என்றால் அந்த பரிவிற்கு ஈவாக பெருமிதம் வைக்கப்படும். அதனை துணையாக கொண்டு அவர் தன்னை ஆழ்ந்து நோக்கினால் அவருக்கு ஒரு பொய்மைதான் விளக்கமாக கிடைக்கும். அவர் தன்னை அறிந்து கொள்ள மாட்டார். பரிவு எனப்படுவதும் கூட ஒரு ஈவுதான். அவருடைய உடல்நிலை, மனநிலை, அறிவு, உணர்ச்சி, செயல்பாடு ஆகியவற்றினால் அவர் பிறருடைய மதிப்பீடுகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார். ஆகவே தன்னைத்தானே அவர் பரிவாக கருதுகிறார். அவ்வாறு பரிவுணர்ச்சியும் ஒரு ஈவுதான். அதனையும் அற்றுப்போக செய்ய வேண்டும். ஒருவர் பெருமையில் மிதக்கிறார் என்றால் அப்பெருமையை பொசுக்கிவிட வேண்டும். குற்ற உணர்ச்சியில் இருக்கிறார் என்றால் அதனையும் பொசுக்க வேண்டும். எதுவும் இருக்கக்கூடாது. எண்ணிலை ஈவும் அற்று ஆழ் நோக்க வேண்டும். அந்நிலையில் தன்னிலை இதுவே என்பதனை தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள இயலும். இதுதான் இலக்கணம். தன்னிலை அறிதல் என்பது உறவின் ஆளுமை பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மனிதர் இல்லை என்றால் தன்னிலை அறிதல் என்ற தேவையே இருக்காது. ஒரு உயிரினம் தன் இயல்பை அறிந்து கொள்ளுதலே புறச்சூழலின் சார்பு அல்லது துணையுடன் தான் என்பது அடிப்படையான பாடம். இயல்பறிதலே சூழலில் உள்ள பொருட்கள், உயிரின கூட்டம் ஆகியவற்றினால் நிகழ்வதுதான். ஒருவர் தன்னந்தனியாக இருக்கிறார் என்பது ஒரு கற்பனை. தன்னந்தனியாக ஒருவர் இருக்கிறார் என்ற கற்பனை ஒருவேளை
கருத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால், அவ்வாறு தன்னந்தனியாக இருப்பவருக்கு இயல்பு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? உயிரின கூட்டம் அம்மையப்பரால் ஒரு வலைப்பின்னலாக கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்றன் இயல்பு இன்னொன்றுக்கு ஊட்டமாகிறது, துணையாகிறது, அதுவே ஊறு விளைவிக்கவும் செய்கிறது. ஆக்கமும் நீக்கமும் ஒன்றனுக்கொன்று இணையாக நிகழ்த்தி கொள்ளும் வினை விளைவுகள். இதுதான் இங்கு கட்டமைவு. இதற்குரிய ஒழுங்குகள் தான் இங்கு உள்ளன. ஆகவே தனியே ஒருவர் தன் இயல்பு யாது என அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. அது ஒரு கூட்டு ஒழுங்கின் அங்கம். இயல்பு எனப்படுவது கூட்டு ஒழுங்கின் அங்கம். தன்னை அறிதல் என்ற கருத்திற்கு எண்ணிலை ஈவும் அற்று ஆள் நோக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இயல்பறிதலுக்கும் தன்னை அறிதலுக்குமான சாரமான வேறுபாடு இந்த இலக்கணத்தில் மறைவாக இருக்கிறது. இயல்பறிதல் எனப்படுவது பிற உயிரினங்கள் பொருட்களின் ஈவினால் நிகழ்வதல்ல. அதாவது ஒன்று இன்னொன்றுக்கு எதனை ஈவாக வழங்குகிறதோ அதனால் இயல்பு நிலைநாட்டப்படுவதில்லை. இயல்பறிதல் எனப்படுவது ஒரு மனிதர் குறிப்பிட்ட சூழலில் உள்ள பொருட்கள், உயிரின கூட்டம் ஆகியவற்றோடு தன்னை எவ்வாறு நிலைநாட்டிக் கொள்கிறார் என்பதில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவ்வாறு தன்னை நிலைநாட்டிக் கொண்டே அச்சூழலில் அவர் ஓர் அங்கமாக எவ்வாறு இருக்கிறார் என்பதில் இருக்கிறது. மூன்றாவதாக, தன்னை நிலைநாட்டிக் கொள்ளுதல் சூழலின் அங்கமாக இருத்தல், தான் மட்டும் இருப்பதல்ல, சூழலின் அங்கமாக இருத்தல் ஆகிய இரண்டு மூன்றாவதாக, அச்சூழலின் ஒழுங்கினை நிலைநாட்டுவதற்கு அல்லது மேம்படுத்துவதற்கு அவருடைய வினைகள் யாவை. இந்த மூன்றும் தான் இயல்பு. தன்னை நிலைநாட்டிக் கொண்டால் போதும் என்பது இயல்பல்ல. ஏனெனில் தான், தனக்கு என்பவையெல்லாம் உண்மைக்கு மாறானவை. ஒருவர் அவ்வாறு முனைகிறார் என்றால் அவர் சில வெற்றிகளை பெறுகிறார், பின்னர் மீள இயலாத வீழ்ச்சியில் ஆழ்ந்து போகிறார், ஒரு வகையில் அழிந்தே போகிறார். தன்னை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், சூழலின் அங்கமாக இருக்க வேண்டும். நான் இந்த சூழலின் அங்கமே இல்லை என்று தன்னை பெயர்த்து கொண்டு எவரும் இன்னொரு இடத்திற்கு சென்றால் அங்கும் ஒரு சூழல் இருக்கும், அதன் அங்கமாக இருக்க வேண்டும். இது ஒருங்கிணைவு வேண்டும் என்பதற்காக இறைவன் அருளிய ஒழுங்கு. எதுவும் தனியே இருக்க இயலாது என்பதுதான் இயல்பின் அடிப்படையே. ஆனால் இயல்பு எனப்படுவதே இருத்தலை தக்கவைத்தல் தான். ஒன்று இருத்தலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சூழலின் அங்கமாக இருக்க வேண்டும், அச்சூழல் மேம்படுவதற்கு வினையாற்ற வேண்டும். இப்படி ஒரு அற்புதமான ஒழுங்கு அம்மையப்பரால் வழங்கப்பட்டிருக்கிறது. உன் இருப்பை நிலைநாட்டு, சூழலில் நீயும் ஓர் அங்கம் என்பதனையும் நிலைநாட்டு, சூழல் மேம்படுவதற்கு வினையாற்று. இந்த மூன்றும் இயைந்த நிலைதான் இயல்பு. தன்னை மட்டும் நாட்டிக்கொள்ள முனைவோர்
வீழ்ச்சியடைவர், அழிந்து போவர். தன்னை நாட்டிக்கொண்டு சூழலின் அங்கமாக இருந்தால் போதும் என கருதுவோர் அச்சூழலின் எந்த தள்ளாட்டத்திற்கும் ஆட்படுவர், சிதைந்து போவர். அச்சூழலின் மேம்பாட்டுக்கு வினையாற்ற வேண்டும் என்ற மூன்றாவது நிலையிலும் இருப்பவர்கள் தானும் இயல்புடன் இருந்து சூழலின் அங்கமாக தன்னை உணர்ந்து அச்சூழல் மேம்படுவதற்கு வினையாற்றுவார்கள். இது நிலைத்தன்மை கொண்ட இயல்பு. இதுதான் உண்மையில் இயல்பு என்ற கருத்திற்கான நிறைவான விளக்கம். தன்னை அறிதல் என்பது ஈவு என்ற புறக்காரணியை அற்றுப்போகச் செய்வது. இயல்பு அவ்வாறானதல்ல. இயல்பில் ஒருவருக்கொருவர் ஈவாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று ஈதல் நிகழ்த்த வேண்டும், ஈவு புரிய வேண்டும். அதுதான் இயல்பு என்பதே சூழலின் அங்கம் என்று இருப்பதும் அதனை மேம்படுத்துவதும் தான். அதுதான் தன்னை நிலைநாட்டுவதற்கு உரிய பொருள் என்பதனால் ஈவு, ஈதல் ஆகியன இயல்பு என்ற கொள்கையில் இன்றியமையாதன. தன்னை அறிதல் முற்றிலும் வேறானது. அது மீச்சில நொடிகள் மட்டுமே நிகழத்தக்க ஒரு பயணம். அதற்கு மேல் அதில் நிலைப்பதற்கு எதுவுமே இல்லை. சில நொடிகளில் ஒருவர் தன்னை அறிந்து விடலாம். அதன் பிறகு அவர் தன்னை அறிந்து கொள்வதற்கு எதுவுமே இருக்காது. அவ்வளவு தெளிவாக விளங்கும் என்பதனால்தான் தெற்றென விளங்கும் என்று மறைமொழி கூறுகிறது. தெள்ள தெளிவாக விளங்கிவிடும். அதற்கு சில நொடிகள் போதும். அதற்கான வழி எண்ணிலை ஈவும் அற்று ஆள் நோக்குதல். ஒருவர் தன்னை அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்றால் புறத்தில் இருந்து வைக்கப்படும் எந்த கருத்தும் உணர்ச்சியும் அறிவும் வழிகாட்டலும் அற்ற நிலையில் அவர் ஆழ்ந்து போக வேண்டும். எதுவும் ஈவாக இருக்கக்கூடாது. ஆழ்ந்து செல்லும் பயணம் தொடங்கும் போது நான் இப்படியா இருந்திருக்கிறேன் என்ற கலக்கம் நேரும். ஓர் ஈவு வரும். அது நீ அப்படியும் இருந்திருக்கிறாய், வருத்தப்படாதே என்று கூறும். அதனை அழித்து விட வேண்டும். எதனை? அந்த ஈவினை அழிக்க வேண்டும். உன் பெருமைகள் எப்படிப்பட்டவை தெரியுமா என்று ஒரு கேள்வி எழும். உன் சிறுமைகள் இப்படிப்பட்டவையாக இருந்திருக்கின்றனவே என்று ஒரு ஈவு வரும். அதனை அழிக்க வேண்டும். எது ஈவாக வந்தாலும் அதனை அழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது நிகழ்கையில் முன்னிலை உணர்ச்சி என்று எதுவுமே தோன்றாத நிலை வரும். அதாவது
நான் இவ்வளவு இழிவாக இருந்திருக்கிறேனே என்பது முன்னிலை உணர்ச்சி. இல்லை, நீ பெருமைக்குரிய நிலையிலும் இருந்திருக்கிறாய் என்பது ஈவு. நான் இவ்வளவு குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனே என்பது முன்னிலை உணர்ச்சி. இல்லை, அவையெல்லாம் குற்றமே அல்ல என்பது ஈவு. நான் இவ்வளவு பரிவுக்குள்ளாகி இருக்கிறேனே என்பது முன்னிலை உணர்ச்சி. இல்லை, நீ பெருமைக்கும் உரிய நிலையில் இருந்திருக்கிறாய் என்பது ஈவு. ஈவுகள் அழிக்கப்படும் போது முன்னிலை உணர்ச்சிகள் பிறக்காமல் ஒழிந்து போகும். ஒரு முன்னிலை உணர்ச்சி தான் ஈவுகளை ஈர்க்கிறது. அந்த ஈவுகள் புறத்தில் இருந்து வருகின்றன. மிக பலருக்கு முன்னிலை உணர்ச்சிகளே புறத்தில் இருந்துதான் வருகின்றன. அவர்கள் எவற்றையெல்லாம் தமக்குரிய முன்னிலை உணர்ச்சிகளாக வைத்திருக்கிறார்களோ அவை எல்லாமே புறத்தில் இருந்து அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சொற்கள். புறம் அவர்களை புகழும், அதுவே அவர்களுக்கு முன்னிலையாக இருக்கும். புறம் அவர்களை ஏசும், புறக்கணிக்கும், விலக்கும், புறந்தள்ளும், இழிவு செய்யும், குழப்பத்திலேயே வைத்திருக்கும். இவை யாவுமே அவர்களுக்கு முன்னிலை உணர்ச்சிகள். இவை எல்லாவற்றுக்குமே ஈவு எழுந்து கொண்டே இருக்கும். அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நீங்கள் புறக்கணிக்கப்படுகையில் அது அந்த புறக்கணிப்பிற்கு ஈடாக ஒரு ஈவு உணர்ச்சி அல்லது அறிவு உங்களுக்குள்ளிருந்து எழும் அல்லது புறத்திலிருந்து வரும். நீங்கள் ஈவுகளை அற்றுப்போக செய்கிறீர்கள் என்றால் முன்னிலை உணர்ச்சி பிறவாமல் ஒழியும். ஏனெனில் எல்லா முன்னிலை உணர்ச்சிகளும் ஈவுகளை எதிர்நோக்கியே எழுகின்றன. இதுதான் உண்மை. ஒன்று தனக்கு ஈவாக வராது என்றால் எதுவுமே எழாது. ஏனெனில் உணர்ச்சி தனித்திருப்பதில்லை. அது இணை தேடும், துணை தேடும், சார்பு தன்மையை நாடும். உணர்ச்சி எனப்படுவதே பிறவற்றால் அமைவது, பிறவற்றை நோக்கி பாய்வது. ஒன்று புறத்திலிருந்து வந்து தூண்டும் அல்லது தனக்குள் இருந்து எழுந்து புறத்தை தூண்டும். இந்த இரண்டும் இல்லை என்றால் உணர்ச்சி என்ற ஒன்றே இருக்காது. உணர்ச்சியற்ற வாழ்க்கை இயல்புக்கு மாறானது, புறம்பானது. ஆனால் தன்னிலை அறிதல் என்ற வேட்கையில் இருப்பவர்களுக்கு அவ்வறிதல் நிகழும் சில கணங்களில் முன்னிலை உணர்ச்சியே அற்ற தன்மை வேண்டும். எந்நிலை உணர்ச்சியும் எழா நிலை வரும்போது எந்த ஈவும் இருக்காது. நீ விழமாட்டாய், ஆகவே உன்னை தூக்குவதற்கு எதுவும் வராது. நீ ஆட மாட்டாய், ஆகவே உன்னை அடக்குவதற்கு எதுவும் வராது. நீ எங்கும் ஒளிந்திருக்க மாட்டாய், ஆகவே உன்னை தேடி எவரும் கண்டுபிடிக்க இருக்க மாட்டார்கள். வேறு என்ன நிகழும்? ஒன்றுதான் நிகழும். உன்னை நீ தெள்ளத் தெளிவாக நோக்கி தெளிவுறுவாய். இதுவரை உன்னை நீ அறிந்து கொள்வதற்கான தடை உன்னுடைய முன்னிலை உணர்ச்சிகளும் அதற்கு ஈவாக நீ பெற்றுக் கொண்டிருப்பவையுமே. எந்த உணர்ச்சி முன்னெழுந்தாலும் அதற்கு ஒரு ஈவு உனக்குள்ளிருந்து எழுந்து விடுகிறது. உடனே நீ அடங்கி விடுகிறாய். உன் பயணம் முற்று பெறுகிறது. நீ யார் என்பதனை நீ அறிந்து கொள்ளவே இல்லை. நீ யார் என்பதனை நீ அறிந்து கொள்வதற்கு
எதுவும் எவரும் துணை இல்லை, எதுவும் எவரும் தடையில்லை. ஏனெனில் நீ யார் என்பதனை நீ அறிந்து கொள்கிறாய். நீ யார் என்பதனை பிறர் உனக்கு கூற வேண்டிய தேவை இருப்பதாக நீ நம்புவதே கீழ்மை. அது அறியாமை அல்ல, கீழ்மை. அது அறிவின் கீழ்நிலையில் உள்ள தன்மை. அது நீ யார் என்பதனை அறிந்து கொள்வதற்கு நீ போதும், நீ மட்டும்தான் வேண்டும். அதுவே உன்னை ஆழ் நிலைகளை நோக்கி அழைத்து செல்லும். ஈவற்ற நிலை ஆழ்நிலைகளை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். உன் மூச்சை மட்டுமே கொண்டு உன் கடலின் ஆழத்தில் நீ பயணிக்கிறாய். அது உன் கடல். நீ அதன் மணற்பரப்பு முதல் ஆழத்தில் உள்ள வெளிச்சம் ஊடுருவ இயலாத வாய்ப்பற்ற பகுதிகளுக்கு கூட சென்று வரலாம். அது உன் கடல். அதன் எல்லா ஆழ்நிலைகளையும் நீயே காணலாம். வேறு எவரும் காணுவதற்கு வாய்ப்பே இல்லை. உனக்கு மூச்சு முட்டுவதே இல்லை. உண்மையில் நீ இப்பொழுதுதான் ஒரு மீனை போல் நிம்மதியாக மூச்சு விடுகிறாய். ஏனெனில் நீ உன் கடலின் ஆழத்திற்குள் இருக்கிறாய். இங்கிருக்கும் கடல் புல் வகைகள் உன்னுடையவை. வண்ண வண்ண மீன்கள் திரிகின்றனவா, அவையும் உன்னுடையவை. அவற்றை விழுங்கும் சுறாக்கள் இருக்கின்றனவா, அவையும் உன்னுடையவை. பெரும் பாறைகள் உருண்டு கிடக்கின்றனவா, மூழ்கிய பல கலங்கள் கிடக்கின்றனவா, எல்லாமே உன்னுடையவை. ஈவின்றி அவற்றை பார், அவற்றை உள்வாங்கு. இவை எல்லாமே நீ. யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டு சென்றால் நீ கண்டுகளித்த ஒரு வண்ண மீனை பற்றி சில மதிப்பீடுகளை வைப்பார்கள். அவை அழகானவை என்றும் சுறாக்கள் கொடியவை என்றும் உனக்கு பாடம் நடத்துவார்கள். உன் கடலை உனக்கே விளங்காமல் போகும். அது உன் கடல். நீ எங்கு சென்றாலும் அது உன் பரப்பு. எவ்வளவு ஆழ்ந்தாலும் அது உன் ஆழம். இப்பொழுது நீ உன் மூச்சுடன் உன் ஆழத்திற்குள் இருக்கிறாய். உன்னை பற்றிய மதிப்பீடுகள் அங்கு இல்லை. ஆனால் உன்னை நீ மிக தெளிவாக மதிப்பிடலாம். இதுவரை நீ செய்தவை யாவை? இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பவை யாவை? இனி என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என நீ மதிப்பிடலாம். உன்னை நீயே மதிப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த மதிப்பு பிறர் உனக்கு வழங்குவது அல்ல, உனக்கு நீ வழங்கிக் கொள்வது. இது மிக மிக இன்றியமையாதது. இப்பொழுது நீ இயல்புக்கு வா. உன் ஆழத்தை நோக்கி விட்டாய். உன் மதிப்பு உனக்கு விளங்கிவிட்டது. இப்பொழுது நீ இயல்புடன் இருக்க வேண்டும். உன்னை நிலைநாட்டிக்கொள். உன்னை இந்த சூழலின் அங்கமாக நிலைநாட்டிக்கொள். இந்த சூழல் மேம்படுவதற்கு நீ வினையாற்று. உன்னை நீ நிலைநாட்டுதல் என்றால் என்ன? சார்பு தன்மைகளை அறுத்து உன்னை நிலைநாட்டிக் கொள்ளுதல். ஒரு மரம் எப்படி வேறு விட்டு நிற்கிறதோ அவ்வாறு உன்னை நீ நிலைநாட்டுதல். அதுதான் இயல்பின் முதல் நிலை.
நிலைநாட்டுதலுக்கு சார்பு தேவையில்லை. ஆனால் சூழலின் ஒரு அங்கமாக உன்னை நீ உணர். சூழலில் உள்ள வெவ்வேறு தன்மை கொண்ட மனிதர்களில் நானும் ஒரு அங்கம், அவ்வளவே என்றீர். இந்த சூழல் மேம்படுவதற்கு என்னால் இயன்ற வினைகளை ஆற்றிக்கொண்டே இருப்பேன் என்று வினையாற்றத் தொடங்கு. எவரையும் எதையும் சார்ந்திருக்காமல் உன்னை நிலைநாட்டிக் கொண்டு, இந்த சூழலில் நானும் ஒரு அங்கம்தான், தனிச்சிறப்பு எனக்கு இல்லை என்பதனை உணர்ந்து, இந்த சூழலை மேம்படுத்துவதற்கு நான் வினையாற்றுவேன் என்ற நிலைக்கு வந்தால் நீ இயல்பில் நிறைவடைகிறாய். உனக்கு வேறு வகையில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்திருப்பது வாழ்க்கைக்கு அடிப்படை என்றும், அச்சார்பு நிலைக்காக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் ஆழத்திற்கு நீ சென்று எதனை நோக்கினாய் என்று பார். சார்புத்தன்மைகளே உன்னை உன் ஆழத்திற்கு செல்ல விடாமல் தடுத்தன என்பது உனக்கு இப்பொழுது புரியும். ஆகவேதான் ஈவுகளை முதலில் பொசுக்கு என்றேன். எவரும் சார்புத்தன்மையுடன் இருந்து கொண்டு நல்லிணக்கமாக வாழ இயலாது. நல்லிணக்கம் எனப்படுவது சார்ந்திருப்பதற்காக கொடுக்கப்படும் விலை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. சாராது இருந்தாலும் பிறர் நலனுக்காக வேண்டுதலும் வினையாற்றுதலும் தான் நல்லிணக்கம். அதுதான் மெய்யான இணக்கம். இல்லை என்றால் அது கைமாறு. ஒன்றுக்கு ஈடாக இன்னொன்றை வைத்தல். அது ஒருவர் தன்னைத்தானே நிலைநாட்டிக் கொள்கிறார் என்றால் அவர் தன்னை அறிந்து கொண்டு விட்டார் என்று பொருள். தன்னை அறிந்து கொள்ளாதவர் தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஒரு வேப்ப மரம் தன்னை வாழை மரம் என்று அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அதன் வேர்கள் தரைக்கு மேலே நீர் வருமா என்று பார்த்து கொண்டிருக்கும். தாவரங்கள் அவ்வாறு பிறழ்ச்சி அடைவதில்லை. ஆனால் மாந்தர் மிக எளிதாக பிறழ்ச்சி அடையும் நிலையில் இருக்கிறார்கள். இங்கு பல வாழை மரங்கள் தம்மை வேம்பு என்றும் வேங்கை என்றும் கருதி கொண்டிருக்கின்றன. இவை பிறழ்ச்சி அடைந்து கிடக்கின்றன. ஒரு காடு எல்லா தாவரங்களையும் நல்லிணக்கத்துடன் பேணுகிறது. ஒவ்வொன்றின் இருத்தலும் காக்கப்படுகிறது. ஒரு காட்டின் ஒவ்வொரு உயிரினமும் தன்னை நிலைநாட்டிக் கொள்கிறது, சூழலின் அங்கம் என்று தன்னை உணர்ந்து கொள்கிறது. தன்னை அறியாமலேயே அச்சூழல் மேம்பட வினையாற்றுகிறது. ஆகவேதான் காடு இறைத்தன்மை தாண்டவமாடும் களமாக எப்பொழுதும் இருக்கிறது. அதுதான் இறைத்தன்மை. தன்னை நிலைநாட்டிக் கொண்டு சூழலின் அங்கமாக உணர்ந்து கொண்டு அச்சூழல் மேம்பட வினையாற்றுவது
உயிரினங்களில் உள்ள இறைத்தன்மை. ஆகவேதான் இயல்பெனப்படுவது இருத்தலை தக்க வைப்பது, மூலத்தை உணர முற்படுவது என்ற விளக்கத்தை முன்னரே கொடுத்திருக்கிறோம். இயல்பு இவ்வாறு நிறைவடைகையில் இறைத்தன்மையை நோக்கி பாய்வது தவிர்க்க இயலாத நிகழ்வு, தவிர்க்க இயலாத போக்கு. நீ உன் இயல்பில் நிறைவடைந்து விடுகிறாய் என்றால் இறைத்தன்மையை நோக்கி பாய்வது உன்னுடைய போக்கு. நீ இயல்பிலை நிறைவடையவே இல்லை என்றால் நீ இறைவனை தேடுவாய், அலைவாய். இதுதான் இறை என்று எதையோ நம்பிக்கொண்டிருப்பாய், அல்லது இது இறைவாக்கு என்று எதையாவது பிதற்றிக் கொண்டிருப்பாய். அது உனக்கு பொருத்தமான சில கருத்துக்களை வைத்திருக்கும் என்றால் கூட போதும். உனக்கு அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற விளைவு உன்னிடம் இருக்காது. ஏனென்றால் உனக்கு உண்மை என்றால் என்னவென்றே தெரியாது. நீ யார் என்றே இன்னும் அறிந்து கொள்ளவில்லை எனும்போது இதுதான் உண்மை என்று நீ எதனை பற்றுவாய் அல்லது எதனை நோக்குவாய்? சார்பின்றி புறக்கருத்து, அறிவு, உணர்ச்சி ஆகியவற்றின் தூண்டலின்றி உன்னை நீ இதுவரை நோக்கியதே இல்லை. ஆகவேதான் கூறுகிறேன், எந்நிலை ஈவும் அற்று ஆழ்நோக்கு. அது உன்னை உனக்கு அறிவிக்கும். அதுதான் நீ. அதனை திருத்தவோ மாற்றியமைக்கவோ அப்பொழுது நீ முற்பட மாட்டாய். ஏனெனில் உண்மையிலேயே நீ யார் என நீ தெளிவாக விளங்கி கொண்டால் உன் மீது உனக்கு காதல் பிறக்கும். உன் மீது உனக்கு ஈர்ப்பு இருக்கும். உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று உண்மையிலேயே அப்பொழுதுதான் விளைவாய். அதுதான் இயல்பு நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடங்கி வைக்கும் புள்ளி. உனக்கு உன் மீதே காதல் இல்லை, உன் மீது உனக்கு பெருமை இருக்கிறது அல்லது கழிவிறக்கம் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வெவ்வேறு உணர்ச்சிகள் இருக்கின்றன. காதல் எனப்படுவது பெருமை அல்ல, அது இருமைகளை கடந்தது. பெருமைக்கும் சிறுமைக்கும் ஆட்படாதது எதுவோ அதுவே காதல். குற்ற உணர்ச்சிக்கும் நியாய உணர்ச்சிக்கும் ஆட்படாதது எதுவோ அதுவே காதல். காதலில் எந்த குற்றமும் நிகழ்வதில்லை, ஆகவே எந்த நியாயங்களும் நிறைவேற்றப்படுவதில்லை. காதலில் எந்த பெருமிதமும் இல்லை, ஆகவே எந்த இழிவும் இல்லை. அது ஈர்ப்பு, அது ஒரு காப்பு. உன் மீது உனக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது, உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று விழைகிறாய். இந்த காதல் உனக்குள் எப்பொழுது எழுகிறது? உன்னை நீ அறிந்து கொண்ட பிறகு எழுகிறது. அச்சமின்றி உள்ளே நுழைந்து விடு. இது உன்னுடைய காடு. ஒரு மலைப்பாம்பு உன் தோள் மீது விழுகிறது, அது உன் எடையை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது என்றாலும் அது உன்னுடைய மலைப்பாம்பு தான். அது உன்னை கொன்று விடாது. ஏனெனில்
அது உனது. ஒரு வேங்கை புதருக்கு பின்னே இருந்து உன்னை எட்டி பார்க்கிறது. நடுங்காதே. நீதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஒரு வேங்கை உன்னை பார்ப்பதாக தோன்றுகிறது. அதுவும் உனது. உண்மையில் அதுவும் நீதான். உன் காடு இது. இங்கு வேறு எவரும் இல்லை. இங்கு என்ன இருந்தாலும் அது உனது. இங்கு என்ன நிகழ்ந்தாலும் அது உன்னுடையது, உனக்குரியது. இங்கு முளைக்கும் புல் வகைகளும் நீயே, அதனை மேயும் மான் கூட்டமும் நீயே. இவ்வாறு உன் காடு முழுவதும் நீ அலைந்து திரிந்து ஆழ்ந்து நோக்கு. இப்பொழுது வெளியே வா. இதுதான் நீ. இதனை நிலைநாட்ட நீ என்ன செய்ய போகிறாய்? அதுவே உன் இயல்பு நோக்கிய பயணத்தின் முதல் அடி. நான் உறுதியாக கூறுகிறேன், உன் காட்டில் நீ அலைந்து திரிந்த பிறகு உன் காட்டின் மீது உனக்கு காதல் தான் எழும். இப்பொழுது நீ உன்னை காதலிக்கிறாய். ஆகவே அதனை நீ காப்பாய். அவ்வாறு காக்க தொடங்குகையில் இயல்பு என்ற பெருவெளிக்குள் நுழைந்து விடுகிறாய். உன்னை நீ நிலைநாட்டிக் கொள்கிறாய். இப்பொழுது உனக்கு வேறொன்று தெளிவாக புரிந்துவிட்டது. காடு என்பது ஒற்றைத்தன்மை கொண்ட ஒன்றல்ல. அங்கு நியாயம் அநியாயம் என்ற இருமைகளில் எவரும் தீர்ப்பெழுதி கொண்டிருக்கவில்லை என்பது உனக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். ஆகவே உன்னை நீ நிலைநாட்டிக் கொள்கையிலேயே உன் சூழலில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்காகவும் மாந்தருக்காகவும் நீ வேண்டுவாய். உன்னை நீ நிலைநாட்டிக் கொண்டே இச்சூழலின் அங்கம் இவ்வளவுதான் நான் என்ற எளிமைக்கு வந்து விடுவாய். இந்த சூழல் மேம்பட வேண்டும் என்று விரும்புவாய். ஏனென்றால் உன் காடு இப்படிப்பட்டது என்று அறிந்து கொண்டாய். உன் கடல் இவ்வாறானது என்று அறிந்து கொண்டாய். இது போலவே உன் அருகே இருப்பவருக்கும் காடு உண்டு, கடல் உண்டு என்பதனை நீ அறிந்து கொண்டிருப்பாய். அந்த காடும் கடலும் அதனதன் இயல்பில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவதுதான் அந்த மூன்றாவது நிலை. சூழல் மேம்பட வேண்டும். அருகே இருப்பவரால் அல்லது தொலைவில் இருப்பவரால் தனக்கு ஏதேனும் சிக்கல் வருமோ என நீ கருதினால் நீ இன்னும் இயல்பை புரிந்து கொள்ளவில்லை. இயல்பெனப்படுவது முதலில் உன்னை நீ நிலைநாட்டிக் கொள்வதுதான். உன்னை நீ அறிந்து கொள்கிறாய், அதில் தெள்ளத் தெளிவடைந்து விட்டாய் என்றால் நீ அஞ்சவும் மாட்டாய், துணியவும் மாட்டாய். நீ ஐயுறவும் மாட்டாய், நம்பிக்கை வைக்கவும் மாட்டாய். ஏறத்தாழ நீ இருமைகளை கடந்திருப்பாய். அதன் பிறகு இயல்பாக வாழ்வதற்கு நீ எந்த முயற்சியும் செய்ய மாட்டாய். ஆனால் இயல்பை தவிர உன்னிடம் வேறு எதுவுமே இருக்காது. அவையாவுமே அற்றுப்போகும். உன்னிடம் எதனையும் ஈவாக கொடுத்து எதனையும் எவரும் பெற இயலாது. உன்னிடம் ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு ஈவு கொடுக்கலாம் என்ற எண்ணம் கூட எவருக்கும் வராது. நீ நீயாக இருப்பாய், ஆனால் கூட்டத்தில் இருப்பாய். அக்கூட்டத்தின் மேம்பாட்டிற்காக உழைப்பாய், ஆனால் நீ நீயாக இருப்பாய். இதுதான் தன்னை அறிதல் என்ற பாடம் இத்துடன் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.